இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எனக்கு தருவார். கர்த்தருடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இரட்டிப்பான நன்மையினால் என்னை நிரப்புவார். என் அப்பத்தையும் தண்ணீரையும் மா பிசைகிற தொட்டியையும் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருவார். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாவேன். நான் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையும் ஆனவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நான் ஓடினாலும் களைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். கர்த்தர் என்னை உயர்வான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உச்சிதமான கோதுமையால் என்னை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்குவார். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாகம் சென்று எனக்கு இளைப்பாறுதல் தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். கடைசியாக கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.